ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னா என் சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் கைடன்ஸ். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு போகணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன கைடன்ஸ் யூனிவர்ஸ் தராங்க அப்படின்னு. ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் டூ மச் ஆஃப் நேச்சர் தேவைப்படுது. பிகாஸ் ரொம்ப க்ளோஸ்டாகவே நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நீங்கள் அவுட்டோர்ஸே அதிகமாக போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸ்குள்ளே இருக்கீங்க, வெளியில் அதிகமாக நேச்சரோட கனெக்ட் ஆக முடியல. அப்படியே நீங்கள் நேச்சர் ஓட கனெக்ட் ஆனீங்க, வெளியில் போனீங்க, ஒரு மவுண்டைன்ஸ் பீச் போனீங்கன்னாலுமே அங்கேயுமே ஓவர் திங்கிங்காக இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த நேச்சர், ஒரு மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், பீச், அந்த அழகான வாட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதோடு நீங்கள் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எர்த் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி நீடட். பிகாஸ் உங்களுக்கு கிரவுண்டிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருக்குது. ஸோ எர்த் எனர்ஜியோடு நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி கிரவுண்டிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இல்லாததுனால நீங்கள் உங்களுக்காக தனியாக நின்று போராடுறதுக்கு பயப்படுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் நிறைய மோட்டிவேஷன்ஸ், நிறைய பர்சன்ஸோட லைஃப்பை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அது எல்லாமே நீங்கள் ரொம்ப அப்சஸ்டாக கூட இருக்கீங்க. உங்களுக்கு ரோல் மாடல்ஸ்னு கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பை பார்க்குறப்போ வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும். டெஃபினட்டாக இவங்க எவ்வளோ போல்டாக இருக்காங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறாங்க லைஃப்பில். எஸ், அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு தாட்ஸ் கண்டிப்பாக இருக்குது, அந்த ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் ரியாலிட்டியில் வர்றப்போ யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கீங்களா? ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே அந்த ஒரு முடிவுகள்லையுமே மற்றவங்களோட ஒப்பீனியனை நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் த சேம் டைம் யூ ஆர் நாட் அ சீக்ரெட் கீப்பர். உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ரொம்ப நேரம் நிலச்சிருக்காது. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்ககிட்ட ஏதாவது புதுசாக வருது அப்படின்னா உடனே அதை போய் யார்ட்டையாவது வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையாவது ஒன்று ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ சீக்ரெட் அப்படிங்கிறத நீங்கள் ஹோல்டு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமே நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்பை பாசிட்டிவான ஒரு பாதையில் கொண்டு போகாமல் அப்படியே வச்சுருக்கு. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் மூமெண்ட் இல்லை, அப்படிதான் இருக்குது லைஃப். ஜஸ்ட் டெய்லி லைஃப்பை ரேண்டமாக வாழ்கிறீங்க. அப்போ பார்க்குறப்போ நீங்கள் மற்ற அவுட் சைட் சோர்ஸஸை ப்ளேம் பண்ணுறீங்க, யூனிவர்ஸை, டிவைனை ப்ளேம் பண்ணுறீங்க. பட் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? அந்த சின்ன சின்ன பிளாக்கேஜஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர விடாமல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிபெண்ட் நேச்சரை நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல்ல இருந்தே மாற்றுங்க. இப்போ உங்களோட டெய்லி உங்களோட வீட்டு வேலைகள்ல இருந்து, உங்களோட வேலைகள்ல இருந்து நீங்களே செய்ய ஆரம்பிங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்களே போய் வாங்குங்க. ஓகேங்களா? இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்களே செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எமோஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன் கிட்ட இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, சம்திங் ஹேப்பன்ட், அது யார்ட்டையாவது நான் சொல்லணும், யார்ட்டையாவது நான் அதை பேசுறது அட்வைஸை நான் கேட்கணும். அவங்க ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னாங்கன்னா எஸ், எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களை தட்ஸ் ஆக்சுவலி 1 or 2 times கேட்கலாம். பட் எவ்ரி டைம் டிபெண்ட்டாக இருக்க முடியுமா? அதனால தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, யூ டோன்ட் நீட் சம்மன் எல்ஸ் டு ஃபிக்ஸ் யூ. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி வெளியே கொண்டு பாருங்க. ஸோ நிறைய பேஷன்ஸ் இருக்குது, நிறைய அப்சர்வ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைலில் அப்சர்வ்லாம் நல்லா பண்ணுறீங்க. பட் ஆனால் அதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி அந்த கிரவுண்டிங் ஸ்டெபிலிட்டி இட்ஸ்
கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் கனெக்ட் மோர் வித் நேச்சர். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு பெட் அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேர்ட்ஸோட நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணலாம். ட்ரை டு கனெக்ட் வித் த பேர்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹீலிங்காகவுமே இருக்கும். அதே சமயம் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அது உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களோட இன்னர் சைல்டு வந்து கொஞ்சம் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, எத்தனை பேர் வந்துட்டு உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் மெச்சூர்டாக நடந்துக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஒரு கிளைமேட், ஒரு ரெயின், மழை வருது, இல்லை எவ்ரி ஸ்னோ, இந்த மாதிரி என்ன கிளைமேட் வந்தாலுமே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. யூஆர் நாட் கனெக்டிங் வித் நேச்சர். நேச்சரோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் மழை பெஞ்சுதுன்னா there was a டைம் லைக் நீங்கள் மழை பெஞ்சுது இல்லை ஸ்னோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. எவ்ரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு எந்த கிளைமேட் வந்தாலுமே அதோடு நீங்கள் கனெக்டும் ஆக மாட்டேங்கிறீங்க, என்ஜாயும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மோரோவர் வந்து உங்களுக்கு நேச்சரோட சுத்தமாக அந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது இல்லாமல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து உங்களோட எமோஷன் சைடில் வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக டிப்ரெஸ்டாக வச்சிருக்கிறதுக்கே அதான் காரணம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஓகே இருங்க. let them go. நிறைய விஷயங்கள் உங்க மனசுக்குள்ளார பெரிய போராட்டங்கள் இருக்கா? மனப்போராட்டங்கள் நிறைய இருக்கு. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருக்கு. எதுவுமே மறக்க முடியல, மன்னிக்கவுமே முடியல. உங்க லைஃப்ல வந்து நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஃபினான்ஷியலாகவுமே சரி, அதே மாதிரி எமோஷ்னலும் சரி, ஒரு பர்சன் வைஸ்லுமே நிறைய பர்சனை இழந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 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 ஹார்ட் பிரேக்ஸில் வந்து வச்சிருக்கு. பட் ஆனால் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை இழந்தீங்களோ இல்லை யாரை இழந்தீங்களோ அதை மட்டும்தான் பார்க்குறீங்களே தவிர உங்களோட கரண்ட் லைஃப்பில் ஒரு சில பேர் கண்டிப்பாக உங்களுக்கு கூட தான் இருக்காங்க. பட் ஆனால் உங்களோட பாயிண்ட் வந்து நெகட்டிவ், அந்த போன பர்சன்ஸை பற்றி மட்டும்தான் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த எம்டி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர ஒரு சில இடங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்காங்க, பர்சன்ஸ் இருக்காங்க, வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் உங்கள் லைஃப்பில் கரண்ட்லி யார் இருக்காங்க? டெஃபினட்டாக அட்லீஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் ஒருத்தராவது இருப்பாங்க. ஒரு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு பாசிட்டிவ் பர்சன்ஸாவது கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஏன் நெகட்டிவ் பர்சன் அவங்க பண்ணதை மட்டுமே நினைக்கிறீங்க? ஸோ என்றைக்குமே வந்துட்டு அண்ட் ஆல்சோ உங்களுடைய கான்வர்சேஷன் அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க, இட் குட் பி யுவர் ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன், எப்படி பேசுகிறீங்கிறது கொஞ்சம் பாருங்கள். பிகாஸ் ஃபோனை எடுத்தா இல்லை நேரில் பேசுனாலும் ஒரே சேடாக தான் பேசுகிறீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸை ஷேர் பண்ணுறீங்களா? இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுகிறப்ப உங்களோட எனர்ஜி ரொம்ப லோ ஆகுதா? லைக் ஒரு ஜாலியாக ஹாப்பி மூடில் இல்லாமல் கரண்ட் செல்ஃபை பற்றி பேசாமல் எதர் பாஸ்ட்டை பற்றி இல்லை ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நியூ பர்சன்ஸை நீங்கள் டெஃபினட்டாக அட்ராக்ட் பண்ணலாம். அது வந்து உங்களோட கான்வர்சேஷனில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நிறைய லெட் கோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்லையும் சரி, உங்கள் மைண்ட்லேயும் சரி, உங்கள் ஹார்ட்லேயும் சரி, நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்க எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு தேவையில்லாதது தான். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். Slow down and celebrate yourself. Yes. Celebration. ஓகே, ஸோ சின்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேவுமே செலிப்ரேட் பண்ணுங்க, ஒரு சீசன்ஸுமே செலிப்ரேட் பண்ணுங்க.
இப்போ நீங்கள் வந்துட்டு சின்ன வயசில் எப்படி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்ஸுமே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து தேவை தான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப வந்து நெகட்டிவாகவே வந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜாய் யுவர் செல்ஃப். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு ஒரு சில டைமில் வந்து உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸே இல்லை, பட் ஆனால் உங்களுடைய அந்த ஓவர் திங்கிங் வந்துட்டு இல்லாத ப்ராப்ளம்ஸை உருவாக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ பார்ப்போம். ஐ திங்க் யூனிவர்ஸோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கைடன்ஸை தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்களோட ரோல் மாடல் வச்சுருக்கீங்களா, வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்னு. ஐ திங்க் மோர் தென் ஒன் பர்சனாக கூட இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி அவங்களோட ரோல் மாடல் வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் ரியல் லைஃப்லேயே ஒரு பர்சனோட ரோல் மாடல் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ எனி ஒன், ஓகேங்களா? அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க வந்து அவங்க டே டு டே லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹவு எமோஷன்ஸுமே சரி, அந்த ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுமே எப்படி லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் அதுலேயே உங்களுக்கு நிறைய நிறைய லெசன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, கிறிஸ்டல் மெசேஜ் பார்ப்போம். Are you ready to revisit old wounds or issues to bring them to the light? Do you believe in the past life? It's a time to tunnel deep within to heal past life or past situations that may still bother you. Through inner work, dislodge any stored information that is causing a repetitive pattern in your emotional consciousness. Yes. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் உங்களோட அந்த ஒரு பாஸ்ட் நிறைய நிறைய வூன்ஸ், நிறைய வலிகள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். இட்ஸ் லைக் எமோஷ்னலி சரி, ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த என்ன பெயின், ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு வலிகளை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பயப்படுறீங்க. பிகாஸ் நிறைய ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருக்கலாம், நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுனால திருப்பி அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் நினைக்க விரும்பலை, அதை பற்றி நான் ரீகால் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் டீப் இன்சைட் அந்த ஒரு வலிகள், அந்த ஒரு வூன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களோட ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு லெட்கோ பண்ணலை, அதை ரிமூவ் பண்ணலை அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்தையுமே சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய முடிவுகள்லையுமே வந்துட்டு எய்தர் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ வந்துட்டு எஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்ன பெயின் இருக்குது, எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து இன்னுமே வந்து ஒரி பண்ண வைக்குது? ஸோ ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களே, எதை பற்றி ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுறீங்க? அண்ட் சம்வேர் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியாவது என்ன பிரச்சனைகள், என்ன உங்கள் லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, நல்லா இருந்த உங்கள் லைஃப் எப்படி வந்து அந்த ஒரு பெயின், அழுகைகள் அதெல்லாம் எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடந்தது, ஹூ ஆர் ஆல் ரீசன்ஸ், அண்ட் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஏன் அதோட எஃபெக்ட் ஆனீங்க, எப்படி இந்த நெகட்டிவிட்டியோட எஃபெக்ட் ஆனீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு அதற்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அது உங்கள் ஆள் மனசுக்குள்ளார ஸ்ட்ராங்காக போய் பதிஞ்சிருக்கு சப்கான்ஷியஸில். இன்றைக்கி நீங்கள் வந்து என்னதான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சாலுமே கொஞ்ச நேரம் இருப்பீங்களா, அப்புறம் மறுபடியும் நெகட்டிவ்க்கே நீங்கள் போகிறீங்க. ஒரு சின்னதாக நெகட்டிவ் நடந்துருச்சு, அதாவது ஒரு 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 இடத்துக்கு போகிறீங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்குது, அதில் சின்னதாக ஒரு நெகட்டிவ் நடந்தால் அந்த நெகட்டிவ் தான் உங்களுக்கு பெருசாக்குறீங்களே தவிர நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் அந்த ஒரு வலிகள் வந்து ஆள் மனசுக்குள்ளார இருக்குது. அப்படிங்கிறனால உங்களால் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்த லெட் கோ பண்ணணும், இதில் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் வைஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடிவாக ஒரு சில பேட்டர்னை ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது ஒருத்தவங்களை நம்புறீங்க, நம்பி ஏமாந்துடுறீங்க, நிறைய பெயின் வந்துடுது அவங்களால.
ஓகே, அப்புறம் நீங்கள் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி தெளிவாயிடுறீங்க. அண்ட் அகெயின் ஒரு 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 சூழ்நிலை வருது, மறுபடியும் அதே சேம் திங், மறுபடியும் எமோஷ்னலாக ஏதாவது வந்து பேசுகிறாங்க, மறுபடியும் நம்புறீங்க, மறுபடியும் ஏமாந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பிட்டேட்டிவான ஒரு பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கா? இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் யாரை நம்புறீங்களோ ஒருத்தவங்களை அதிகமாக நீங்கள் ஃபர்கிவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரிப்பிட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படின்னா பிகாஸ் அந்த ஒரு வூண்ட் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதனால தான் ஒருத்தவங்க வந்து தெரியும் உங்களுக்கு அவங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு தெரியும், அவங்க ஃபேக்குன்னு தெரியும், பட் ஸ்டில் உங்களால் வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிரவுண்டிங் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து பிரச்சனையாக இருக்கிறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட டாக்ஸிக்கான அந்த ஒரு தாட்ஸ், டாக்ஸிக்கான அந்த ஒரு பீப்புள், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னர் ஒர்க் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்து யுனிவர்சல் கைடன்ஸும் சரி, உங்களுக்கு கிறிஸ்டல் கைடன்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது வந்து ஐ மீன் உங்களோட இன்னர் செல்ஃப், அந்த பழைய வலிகள், அந்த பழைய வூன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணிட்டு அண்ட் அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, சரி பண்ணுறது, இட்ஸ் குவைட் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அது கொஞ்சம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறீங்க, ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறீங்க, பயங்கள் இருக்குது. ஆனால் உங்களை பற்றி எப்போ நினச்சிருக்கீங்க? உங்களுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் போய் ஸ்டோர் ஆயிருக்கு, அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு எப்படி நினைக்கிறீங்களா? உங்களோட டெய்லி லைஃப் பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருக்கே, கொஞ்ச நேரம் சேட் ஆகிடுறீங்க. அண்ட் எந்த விஷயங்களை வந்து பெருசாக்குறீங்க, எந்த விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகிறீங்க. ஸோ நிறைய அன்ஹெல்தியான ஒரு ஹேபிட்ஸ் உங்ககிட்டயும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப 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 முக்கியம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் ஓகே, நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் நான் ஃப்யூச்சரில் எனக்கு நிறையா இப்போ ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு பணம் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து மற்ற அவுட் சைட் ஃபோர்ஸஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே தவிர, அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களே தவிர உங்ககிட்ட இருக்கிறத பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டேறீங்க. பிகாஸ் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை மாற்றுங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே எந்த ஒரு பியூரான ஒரு லவ்வாக இருக்கட்டும், உங்களோட மைண்ட் எமோஷன்ஸ் பியூராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் ஓடிட்டு இருக்கீங்க, சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையை தேடி போகிறீங்க, பணத்தை தேடி ஓடுறீங்க, ரிலேஷன்ஷிப்பை தேடி ஓடுறீங்க, பட் அட்ராக்ட் பண்ணுறீங்களா? நோ. அதுவா உங்களை தேடி வருதா? நோ. ஸோ யூ ஷுட் நோ தி டிஃப்ரென்சஸ். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த டிஃப்ரென்சஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு யூனிவர்ஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. அண்ட் அகெயின் நான் சொல்கிறது எதுவுமே ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இட் குட் டேக் ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ் அண்ட் ஃபியூ இயர்ஸ் ஆல்சோ ஆகலாம். அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட நீங்கள் பண்ணுறீங்களோ, நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயம், ஐ மீன் எஸ்பெஷலி பர்சனல் டெவலப்மெண்ட் சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வர்றப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் இருக்கணும் அண்ட் ட்ரஸ்ட் இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாமல் ஏதோ சும்மா நானும் பண்ணுறேன்னு பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான ஒரு ஸ்பெஷல் ரீடிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. பை பாய்.